ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, இது வந்துடுறேன். வீடு பூட்டி இருக்க, என்ன வர சொல்லிட்டு இவன் எங்க போனா? என்ன இவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே சார். சொல்லு பிரபு. ஹலோ அங்கிள், ஜீவா வந்துட்டான் அங்கிள். இப்ப என் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறான். அவன் அங்கிருந்து போற வரைக்கும் நீ வெளியில வராத, போனே எடுக்காத. நீங்க சொன்னா ஓகே அங்கிள். குட். என்னாச்சு சார்? ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை போல இருக்கு. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க, அவன் எடுக்க மாட்டேங்கிறான். சார் இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? அதான் இப்போ எனக்கும் ஒன்றும் புரியல. அவன் வர சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். ஏதோ எமர்ஜென்சியில் கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி ஏதோ இருந்தாலும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசலாம்ல சார்? இல்லை ப்ரோ, ஃபோன் கூட அட்டன் பண்ண முடியாமல் எங்கேயோ மாட்டிக்கிட்டான். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்க சார். உங்களுக்கு இங்க வேற யாரையாவது தெரியுமா சார்? இல்லை ப்ரோ, நம்ம கிளம்பலாம் வாங்க. சார், உங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணலான்னு சொன்னீங்களே. வேண்டாம் பிரதர், அவன் வேற ஏதோ அவசர வேலையை கிளம்பிட்டான் போல இருக்கு. நாம அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம். நீங்க வாங்க, நம்ம சேலத்துக்கே போயிடலாம். சரிங்க சார். சாரிடா ஜீவா, அங்கிள் சொன்னதால தான். எல்லாம் உன் நல்லதுக்காக தான். எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா ஜீவா. என்ன வேணா பண்றா, நான் உனக்கு துணையா இருக்கேன். வெற்றி, என்னங்க வீடு பார்த்துட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு சொன்னேன். அத பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையேங்க. அதுக்குள்ள புது வீடு பாத்துட்டியாமா? பரவாயில்லையே, செம பாஸ்டா இருக்கீங்க. மம்மி வந்தாலே உங்க அம்மா ஃபாஸ்ட் ஆயிடுவாடா. வீடு எங்கம்மா பாத்திருக்கீங்க? என்கிட்ட சொல்லிருந்தா நானும் வந்திருப்பல கூட. உனக்கு ஊரை சுத்தவே நேரம் கரெக்டா இருக்கு. நீ எங்கடா வரப்போற? சின்ன பையன் அப்படி தாண்டி இருப்பான். எதுக்கு இப்ப அவனை கத்துற? வெற்றி, 4 தெருவு தள்ளி தான் வீடே பாத்துருக்கிறோம்.
உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா 3 பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூமா? சூப்பர் மம்மி, ஐ லவ் யூ சோ மச். லவ் யூடா. என்னங்க, புது வீட்டை பத்தி நாங்கெல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். நீங்க எதுவுமே சொல்லாம ஏன் உருன்னு இருக்கீங்க? என்ன கேட்டா செஞ்சீங்க? என்ன கேட்காம தானே எல்லாம் முடிவு பண்ணீங்க. அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏங்க, உங்க வார்த்தையை மீறி போகணும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நீங்க வேலை வேலைன்னு பரபரப்பா ஓடிட்டு இருக்கீங்க. உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் நாங்களே பார்த்து முடிச்சிட்டோம். அப்படின்னா நான் இந்த வீட்டுக்கு தேவையில்லையா? நீங்களே எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுங்க. எனக்கு வேலை இல்லாத இந்த வீட்டுல நான் ஏன் இருக்கணும்? நான் ஸ்டேஷன்லயே தங்கிக்கிறேன். ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசி மனசை கஷ்டப்படுத்துறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தானே நான் இப்படி எல்லாம் செய்யறேன். அப்பா இப்ப நல்லா இல்லையா? தங்கச்சி, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் இந்த இடத்துலயே இருப்பீங்க? வாழ்க்கையில முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போக வேணாமா? வீடு மாறி போயிட்டா அடுத்த வருஷமே எனக்கு எஸ்பி ப்ரமோஷன் வந்துருமா? ஏங்க இப்படி குதர்க்கமா பேசாதீங்க. அடுத்த ப்ரமோஷன் என்னவோ அது சீக்கிரமாவே கிடைக்குங்க. ப்ரமோஷன்ங்கிறது என் திறமைக்கு வேலைக்கும் பார்த்து கொடுக்கறது. அது ஒண்ணும் மந்திரத்துல மாங்காய் விழுவுற கதை இல்ல. தள்ளி இருந்தாண்டா. என்னங்க, என்ன? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடுங்க. எங்க நம்பிக்கைக்காக நாங்க வீட்டை பார்த்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். நாளைக்கு 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கணும். அதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? வெற்றி, சூடா இருக்கு, காஃபி குடி குடி குடி. ஏங்க, வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்ல முடியும்? இந்த குடும்பத்தோட தலைவர் நீங்க தானேங்க. பணத்தை நீங்க தானே ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஏய் கஸ்தூரி, முடிவு பண்றதெல்லாம் நீங்க, பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் நானா? நல்லா இருக்குடி உங்க நியாயம். பணங்கிற விஷயம் வந்துட்டா மட்டும் தலைவன்ற பட்டம் கட்டி என் தலையில மிளகா அரைப்பீங்களா? கஸ்தூரி, இந்த வீட்டை மாத்த சொல்லி உன் மனசை கலைச்சது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நாங்க பேசினாதான் உங்க அப்பாவுக்கு கோவம் வருது. நீயாவது பேசி புரிய வைக்கலாம்ல. டேய், அப்பா, வீடு மாத்தி போறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இருக்கு? ஏன் இவ்வளவு முரண்டு பிடிக்கிறீங்க? மகனே, இந்த வீட்டுல நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா வீட்டை மாத்தலாம். ஒண்ணுமே இல்லாம எதுக்குடா மாத்தணும்? அதான் வாஸ்து சரியில்லை, செய்வன வச்சுட்டாங்கன்னு மம்மி சொன்னாங்கல்ல. டேய், நீ படிச்ச பையன், இந்த ஜெனரேஷன்ல இருக்கவன், நீயும் அந்த மடத்தனத்தை நம்புற? சரிப்பா, வாஸ்து ராசியெல்லாம் விடுங்க. எனக்கு இந்த வீடு ஆரம்பத்துல இருந்து செட் ஆகலப்பா. நானே வேற வீட்டுக்கு போறத பத்தி பேசலாம்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். உன்னையும் இவங்க கூட்டணியில் சேர்த்துட்டாங்களா? ஆக மொத்தம் எல்லாருமா கூட்டணி சேர்ந்து என்ன தனியாக்கிட்டீங்க, அப்படித்தானே? மெஜாரிட்டியை ஏத்துக்காம நீங்க தான்ப்பா தனியா நிக்கிறீங்க. பேச ஆரம்பிச்சிட்டா மகனே, நீ பேசு. சரி, உனக்காக நான் இதை சம்மதிக்கிறேன்னு வச்சுக்க. நாளைக்கே 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுன்றாங்களே, எங்கடா போவோம் அந்த காசுக்கு நானு? ஏன்டா வெற்றி, 2 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும்? போனு ஹலோ, யாரு? ஆமா, நீங்க? சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிக்கணும். அதை நான் கண்டுக்காம இருக்கணும்னா கொஞ்சம் செலவாகும். பரவாயில்லையா? ஒரு 2-3 லட்சம் ரூபா ஆகும். பாரு பாரு. அப்போ டீல் ஓகே. நீங்க உங்க வழியில ப்ரொசீட் பண்ணுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். வெற்றி,
2 லட்சத்துக்கு வழி கிடைச்சிருச்சா? ஆ, ஆ, ஆ. வீடு மாத்தலான்னு நம்ம பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இன்னும் மாறி கூட போலடா. அதுக்குள்ள ஒரு நல்லது நடந்துருச்சு பாரு. வீடு மாறி போனா இன்னும் என்னெல்லாம் நல்லது நடக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல தான் பிரச்சனைன்னு இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சுக்கா. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்பவும் செஞ்சிருப்பேன்க்கா. ஏ இருடி, அதுக்குன்னு ஒரு நேர காலம் வரணும்ல. அப்போ பேசுன மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துடலாம்ல. ஏங்க நாளைக்கே அட்வான்ஸ் கொடுத்துடலாம் இல்லைங்க? ரொம்ப சந்தோஷங்க. நாளைக்கே நாள் நல்லா இருக்கு. வீடு மாத்துறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க. எப்ப போறீங்கன்னு சொல்லுங்க, வேண்டி அனுப்புறேன். எங்களை மட்டுமா தனியா போக சொல்றீங்க? குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட தாங்க போகணும். நீங்களும் எங்க கூட தான் வரீங்க. என்னால அதுக்கெல்லாம் வர முடியாது, நிறைய வேலைகள் இருக்கு எனக்கு. ஏன் வெற்றி, குடும்பத்துக்காக ஒரு நாள் ஒதுக்க முடியாதா? குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், வரமாட்டேன்னு சொன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஏங்க, வீடு மாத்திர வேலையெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். உங்களை நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். நீங்க கோயிலுக்கு மட்டும் வந்துட்டு போயிருங்க. ப்ளீஸ். பூஜையை சீக்கிரம் முடிச்சுட்டு என்ன அனுப்பிச்சிடணும். நாள் முழுக்க இழுத்துடக்கூடாது, புரியுதா? காலையில போயிட்டு மத்தியானம் வந்துடலாங்க. என்ன சார்? என்னங்க சார்? என்ன சார் செல்ல கொடுக்குறீங்க? சாரி சார், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. இந்த செல்லை வித்து பணம் வாங்கிக்க முடியுமா? வேணாம் சார். ஈரோட்ல இருந்து கிளம்புனப்பவே உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும் சார். உங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தாருங்கிறத நானும் பார்த்தேன் சார். நாம ஒருத்தர்கிட்ட உதவி எதிர்பார்த்து போறப்பதான் அவங்க வீட்டில் இருந்துகிட்டே இல்லாத மாதிரி நடிப்பாங்க. அவர் கூப்பிட்டு தான் நீங்க போனதா சொன்னீங்க. எப்படியாவது அவர் பணம் கொடுத்துருவார்ன்ற நம்பிக்கையில தான் நீங்க இருந்திருப்பீங்க. அவர் வீட்டில் இல்லாத மாதிரி நடிச்சப்பவே உங்க நிலைமை எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு சார். உங்க போனை நீங்களே வச்சுக்கங்க. என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, பணம் ரெடி ஆனோன்னு கூப்பிடுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன் சார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். பண விஷயம்னு வர்றப்ப சொந்தக்காரங்களே யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா என்ன முன்ன பின்ன உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் என்னை நம்பி பணத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்க. சக மனுஷனை நம்புற ஒருத்தரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்காருன்றது உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் என்கிட்ட அவரை விட்டு கொடுக்க மனசு இல்லாம தான் பேசுனீங்க. அப்பவே உங்க மனசு எனக்கு புரிஞ்சிச்சு சார். உங்களால யாரையுமே ஏமாற்ற முடியாது சார். சார், நான் இப்பவே உங்களை நம்ப வச்சு தானே சார் ஏமாத்திருக்கேன். நான் கொடுக்க வேண்டிய பணம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். இதை வச்சுதான் நீங்க உங்க பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டுறதாவே இருந்தீங்க. இதை என்னால கொடுக்க முடியாம போயிடுச்சேன்னு சொல்லி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பரவாயில்ல விடுங்க சார். நீங்க என்ன வச்சுக்கிட்டேவா இல்லைன்னு சொல்றீங்க? உங்க சூழ்நிலை அப்படி. 2000 தானே, நான் வெளியே ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன் சார். நீங்க இன்னும் வருத்தப்படாதீங்க. என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அதை விடுங்க சார். இப்போ நீங்க எங்க சார் போக போறீங்க? வேற எங்கேயாவது உங்களை டிராப் பண்ணுமா? என்ன சார் யோசிக்கிறீங்க? சார், எனக்கு இன்னொரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? சார் சொல்லுங்க சார். இது உங்க சொந்தக்காரா? ஆமா சார்.
டிராவல்ஸோட ட்ரைப் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். என் வீடு அடுத்த தெருவில் இருக்கு. அங்க பார்க் பண்ண வசதி இல்லை, அதனால நைட்டான இங்க பார்க் பண்ணிடுவேன். நைட்டு யாராவது இந்த கார் ஓட்டுவாங்களா? இல்ல சார், ஷெட்ல விட்டுருவேன். ஏன் சார் இதெல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் உங்க வண்டியை வச்சு நைட் சவாரி ஓட்டலாமா? சார், நான் உங்க வாடகை பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன். வர்ற பணத்துல நான் உங்களுக்கு ஷேரும் கொடுத்துட்றேன் சார். சார், பார்த்தா வசதியான குடும்பத்து பையன் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு ஏன் சார் இந்த வேலை? சார், அதான் என் பணத்தை பொறுமையா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இல்லை சார், நான் அதுக்காக மட்டும் கேட்கல. எனக்கே சுயமா ஒரு வேலையும் வருமானமும் தேவைப்படுது. சார், நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வேலை தேடிக்கலாம்ல சார்? இல்லை சார், படிப்புங்கிறது வெறும் நாலேஜை வளர்க்க தான் சார். எல்லாருமே வேலைக்காக தான் படிப்புங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா நான் அந்த மாதிரி இருக்க விரும்பல சார். சார், எனக்கு நல்லாவே கார் ஓட்ட தெரியும் சார். இப்போதைக்கு நான் இந்த வேலையே பார்க்கலாம்னு தோணுது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க கார் சாவியை கொடுங்க சார். சார், உங்களை நம்பி என்ன வேணா பண்ணலாம் சார். சாவியை பிடிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சார், காலைல 8 மணிக்கெல்லாம் இங்க வந்துருங்க சார். கண்டிப்பா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க சார். சார், பார்த்து போயிட்டு வாங்க சார். கண்டிப்பா சார். வாக்கா. கஸ்தூரி அக்கா, உள்ள பை இருக்கு, உங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டு வர சொல்லு. ஏண்டி, ஒரு போலீஸ் ஆபீசரை போர்ட்டர் ஆக்கிட்டு போறா பத்தியா அவ? ஏங்க, அவங்களால முடியாதுன்னு அக்கா உங்ககிட்ட சொல்லிட்டு போறாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? யாரால முடியாது? அங்க பாடுறி அவள. அவளுக்கு இருக்கிற குசும்பு உனக்கு தெரியாது. விட்டா மலையவே புரட்டி போட்டுருவா. என்ன வேலை வாங்குறது அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏங்க, இது நம்ம வீட்டு வேலைங்க. செஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஏ கஸ்தூரி, என்ன பண்றவா? வரேங்கா. சீக்கிரம் வா. வா வா. வேகமா வர சொல்லுடி. இரேக்கா. வாக்கா. கோவில்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி கூட்டு வந்த? ஏங்கா, கோயில்னா கூட்டமா தானக்கா இருக்கும். எல்லாருக்கும் வேண்டுதல் இருக்கும்லக்கா. வேண்டுதல் இருக்கட்டும்டி. நாம வரும்போது தானே இவங்களும் வரணும். வேற ஒரு நாளைக்கு வந்து வேண்டுதலை எல்லாம் செஞ்சிருக்கலாம்ல. ஏய், இது என்ன உனக்கு மட்டும் சொந்தமான கோயிலா? ஊர்ல இருக்கிறவங்க பொங்க வைப்பான். வாய் மூட்டு இருக்கு சொல்லு. இது புரியுது. ஏய், உங்க வீட்டுக்காரர் போறதுதான் போறாரு. சுள்ளி எல்லாம் பொறுக்கிட்டு வர சொல்லு. பொங்க வைக்கணும். அக்கா, அவர் ஏங்கா சீண்டிக்கிட்டே இருக்க? எது இது என்னடி வம்பா இருக்கு? அவர் இங்க என்ன போலீஸாவா வந்திருக்காரு? உன் புருஷனா தானே இங்க வந்திருக்காரு. அவரு செய்யாம வேற யாரு செய்வா? ஏண்டி, இங்கேயடி பொங்கல் வைக்க போற? ஆமாக்கா. ஏன் கேக்குற? ஏய், எனக்கு இந்த கூட்டத்துல பொங்கல் வைக்கவே பிடிக்காது. கோவில்ல நம்மள தவிர வேற யாரும் இருக்க கூடாது. கோவில நமக்காக மட்டும்தான் திறக்கணும். நாம மட்டும் தனியா பொங்கல் வைக்கணும். பூஜையும் நமக்காக மட்டும்தான் ஸ்பெஷலா நடக்கணும். இப்படி எல்லாம் நடக்கணும்னா நம்ம கோடீஸ்வரங்களா இருக்கணும், இல்லனா செல்வாக்கான ஆளுங்களா இருக்கணும். ஏன், இன்ஸ்பெக்டருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அத பயன்படுத்தி இவங்களை எல்லாம் விரட்ட சொல்ல. இத நான் சொன்னேன்னா முதல்ல ஒன்னதான் விரட்டி அடிப்பாரு. கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்கக்கா. முதல்ல பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த பிடிக்கலாம். இரு இரு. இடம் தானே. ஏய், இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. என்ன? ஏமா, உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியாதா?
அந்த பக்கம் அம்மனுக்கு படைச்ச கூழ் ஊத்துறாங்களாம். அத குடிச்சா நோயே வராதாம். போங்க போய் வாங்கி குடிங்க போங்க. அம்மன் பிரசாதம் வாங்கிக்கிறது நல்லதுதான். ஆனா பொங்கலை விட்டுட்டு எப்படி போறது? அத நான் பாத்துக்கிறேம்மா. பிரசாதம் தானே முக்கியம். அத போய் நீங்க வாங்கிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க. சரி, ஏய், வாங்க, எல்லாரும் வாங்கடி, நீங்க போலாம், போய் கூழ் போலாம். ஊத்துறாங்க, வாங்கிக்கங்க, போங்க, வாங்கடி, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் போங்க. ஊத்துறாங்களா? ஏய், வாங்க, அம்மன் வாங்க. பிரசாதமாண்டி, வாங்கடி போலாம். இந்த புடி புடி. அக்கா ஏன்க்கா எல்லாரையும் போய் சொல்லி அனுப்பி வச்ச? ஏ, அவங்க போனாதானே நான் நினைச்ச வேலையை செய்ய முடியும். இரு, இப்ப பாரு. அக்கா ம், எங்க அது? என்ன செய்ய போறக்கா? இருடி வரேன். இப்ப என்ன பண்றேன்னு பாரு.